இது நான் வாங்கலையே. இப்போ போஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்க, என் பேத்தி வந்து அவங்க அப்பாவுக்கோசரம் கிஃப்ட் இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. கிஃப்டா அது என்ன தெரியுங்களா? கிரீட்டிங்ஸா 2 பேருக்கு. இன்னொரு தடவை கண்ணு போயிடுச்சு, அவ்வளோதான். ஒருத்தர் அவளே செஞ்சு அவங்க சித்தப்பாக்கும் அவங்க அம்மாவுக்கும் செய்யும்போது இவ்வளோ ஜாலியா இருக்கு. எனக்கு பார்க்க அவ்வளோ ஆசையா இருக்கு. பாருங்க, அது பார்த்து பார்த்து செய்யறேன், என்ன நல்லா இருக்கு. அதே மாதிரி என் மருமகளும் நிறைய கிஃப்ட் வாங்கியிருக்கா. அவனுக்கு தெரிஞ்சே வாங்கினா, இருந்தாலும் பேக் பண்ணணும்ட்டு அதை கிஃப்ட் பேக் பண்ணிட்டு இருக்கான். பாருங்க என் பேரன். அதே மாதிரி இது கடைசியில ஒரு பிராங்க் ஒன்று வச்சிருக்கா. அது என்னன்றது பார்க்கலாம். அதுக்குள்ள எங்களுக்கு ஷூட்டுக்கு டைம் ஆகி போச்சு. இப்போதான் நாங்க வந்து ஷார்ட்ஸ் எடுத்து முடிச்சிருக்கோம். வேர் இஸ் யுவர் சன் மம்மி? உள்ள வேலையில ஏதோ இருக்கான். இன்னைக்கு நைட் கேக் வெட்டணும்னு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அவங்க வந்து உள்ள இருக்காங்க. கண்டென்ட் ஷூட்க்கு கூட அவங்க வரல. இருந்து பாருங்க, 3 பேரும் ஜாலியா இருப்போம். ஸோ ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே நடக்குது. ஸோ மிட் லைட்டில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு மம்மி. நாளைக்கு நிறைய இருக்கு. சொல்லக்கூடாது, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரி பாய், பார்க்கலாம். The next day. 2வது நாள் காலையில என் மருமக எல்லா கிஃப்டும் சோஃபா மேல அடுக்கி வச்சிருக்கா. இதுல 10வது கிஃப்ட் வந்து சர்ப்ரைஸா. அது என்னன்றது என் பையன் வந்து தான் சொல்லணும் என்னன்னுட்டு பார்த்து. அதே மாதிரி அன்னைக்கு வீடே கலகலப்பா இருந்து ஒரே கொண்டாட்டம் தான். நானும் என் பசங்களுக்கு பேரனுங்களுக்கு எல்லாருக்கும் மசால் தோசை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து எப்படி ரியாக்ஷன் கொடுக்கலான்றது பார்க்கலாம். இது வந்து இது எவ்ரிதிங் யூ நோ. நான் கிஃப்ட் ராப் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. புதுசு யூ டோன்ட் நோ, அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இது நான் தான் வாங்கினது. எனக்கு 10 கிஃப்ட் சொன்னேன். இது செகண்ட் இட்ஸ் நம்பர் 2. ஓ சர்ப்ரைஸ். இது நேத்தா ஆனதா. 3. இது ஓகே, அந்த பர்த்டே அப்படி செலிப்ரேட் பண்ணிக்கலாம். எல்லாம் முன்னாடி வாங்குறதுதான். நான் கிஃப்ட் ராப் பண்ணி வச்சிட்டேன். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. இப்ப நான் வாங்கி அவங்க பிடிக்காம போயிட்டு அப்புறம் நான் என்ன பண்றது? அதனால அவங்களுக்கு பிடிச்சது வாங்கிட்டு இது என்ன இது? எல்லாம் புதுசா இருக்குது. ஏன் கூட வாங்கி எனக்கே கொடுத்தாங்க. 6 அது இது. அது ஆமா 10. பட் இது நான் வாங்கலையே. போவா. சரி இதுப்பா. ஓ டிவி கிரிக்கெட் பேட். ஓ இது நிஜமாவே எனக்கு தெரியாது மக்களே. ஹாய், தேங்க் யூ. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த கேம். டெய்லி சண்டே டர்ஃப் கிளம்பிடுவாங்க. அதுக்காக இது வாங்கி கொடுத்துருங்க. இப்போ வீட்லயே விளையாடலாம். யாருக்காவா? டிவில சிகோ. இன்னும் டே முடியல, போக போக பாப்போம். தேங்க் யூ மக்களே, தேங்க் யூ. அது 10வது கிஃப்ட் என்னன்னா, அது பேட்டு. அது வந்து டிவியில கனெக்ஷன் பண்ணி வீட்லயே விளையாடலாம். அவனுக்கு கிரிக்கெட் தான் ரொம்ப ரொம்ப உயிர். பார்க்கலாம் அவன் என்ன பண்றான்னுட்டு பாருங்களேன். அதை பார்த்த உடனே சாப்பாட்டுக்கு கூட மறந்துட்டு பாருங்களேன் எவ்வளவு ஜாலியா அவன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அது முடிஞ்ச உடனே எல்லாருமே உட்காந்து லஞ்சு சாப்பிட்டோம். வீட்லயே செஞ்சு அவ்வளோ ஜாலியாக எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கடைசியில் சாயந்தரம் ஒரு சர்ப்ரைஸ். என் பையன்கிட்ட கோயிலுக்காவது போகலாம் வாப்பா, நான் ஒசூரில் இருக்கிற கோயிலுக்குன்னு சொன்னேன். அது அவனுக்கு தெரியாது, சரின்னு ஒத்துக்கிட்டான். நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம், கிளம்பிட்டு இருக்கோம். பாருங்களேன், மெயின் சர்ப்ரைஸே நாங்கள் ஒசூரில் தான் வச்சுருக்கோம். இது சொல்லாமல் நாங்கள் கோயிலுக்கு போகிறோன்றது அவங்ககிட்ட சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ பாருங்களேன், நாங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம், நான் அங்கே போய் பார்க்கலாம். சஸ்பென்ஸா? ஓகே ஓகே. சித்தி அதே மாதிரி மலை கோயிலுக்கு போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே அவனுக்கு அங்கிருந்து சர்ப்ரைஸாக அவனை கூப்பிட்டு வரதுக்குள்ள எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. ஒரு வழியாக என் மருமக 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த சர்ப்ரைஸ் இடத்துக்கு வந்துட்டான். அதை பார்த்த உடனே 2 பேரும் இது மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அவங்க வர வழியெல்லாம் நச்சு நச்சு நச்சுன்னு எங்களை நைன்னுக்கிட்டே இருந்தோம். எங்கே போகிறோன்னுட்டு நாங்கள் அதை சொல்லவே இல்லை. பாருங்கள், அந்த இடத்துக்கு நாங்கள் அப்படியே கூப்பிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்துட்டிங்களா, இவங்க 2 பேர் தான் எனக்கு 2 ரெட்டை குழந்தைங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க. இதில் யார் என் கூட வீடியோவில் வர்றான்றது நீங்கள் கண்டுபிடிங்களேன், பார்க்கலாம். எவ்வளோ ஜாலியாக இருக்கானுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க 2 பேரும். இந்த சந்தோஷத்தில் அவங்க மாத்திரம் இல்லை, நாங்களும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தோம். அது எல்லாம் முடிச்சுக்கிட்டு கேக்கு இதெல்லாம் வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா, நாங்கள் எல்லாம் நைட்டு டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பப்போஸ்.